ஆமாண்ணா, உனக்கு ரொம்ப என் மாமாவுக்கு நான் ரொம்ப இஷ்டம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு 3D ஸ்டைலில் அது லிரிக்ஸோட எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ளே இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட்ன்ற அதுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்டை எப்படி இதில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. ஒரு இதில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆப்புக்குள்ளே இன்புட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது, நான் கொடுத்துருக்க ஃபாண்டை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதுவும் இதில் ஒரே ஒரு ஃபாண்டு மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க லெட்டரோட ஃபாண்டெல்லாம் அதுவே தான், அது ஆப்பில் இருக்க ஃபாண்டு தான். அதுக்கு கீழே ரெண்டாவது ஒரு ஃபாண்ட் இருக்கா, அதுதான் நான் கொடுத்துருக்காது. ஸோ இந்த ரெண்டாவது இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்டு பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்குது, கீழே இருக்க அந்த வியூ ஆல் ஃபாண்டுன்ற டச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணுறீங்க. டச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டவுன்லோட்ற ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் நான் கொடுத்துருக்க இந்த ஃபீலிங்ன்ற அந்த ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபாண்டை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு ஆப்புக்குள்ளே இன்புட் ஆயிடும். இப்போ அந்த ஃபாண்டு மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். இப்போ நீங்கள் ஒரு இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துட்டு இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபில் ஆயிடும். ஸோ ஈஸியாக வந்து எப்படி ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா? இதுக்கு அடுத்து இதில் எடிட் பண்ண போகிற இமேஜ். இதில் எடிட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி, ஒருவேளை நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நின்றுக்கு இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா லிரிக்ஸ் வந்து கீழே இருந்து மேலே அந்த மாதிரி எங்கெங்கேயோ இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட இமேஜை இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட இமேஜ், வேறு இமேஜ் தான். நான் இதை ஹைபிக்கில் இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி எடிட்லாம் உங்களுக்கு இன்னும் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் இன்புட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு போயிட்டு இந்த லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஒன்று நம்ம எப்போ ஆட் பண்ணுற எஃபெக்ட் தான். ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, கீழே இருக்க எஃபெக்ட் போகிறீங்க. இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பண்ண டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே, அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து நம்மளோட இமேஜுக்கு கீழே போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொண்டு வந்தால் தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மட்டும் நான் வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த 3D ஆப்ஷனாக ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி பாருங்கள். நம்மளோட இமேஜ் எங்கேயும் கட் ஆகுதா, நம்மளோட ஃபேஸ் எங்கிட்டும் தெரியாமல் இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்து இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அந்த இமேஜோட பேக்ரவுண்டில் ஆட் ஆகிற மாதிரி மாற்றணும். அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க அந்த பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியை டச் பண்ணுறீங்க. இதில் இந்த 3வது இருக்க கான்ட்ராஸ்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஓவர்லே அப்படின்ற கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் வந்து மாறிடும். இந்த ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றினாலே போதும். அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்க டெக்ஸ்ட்லாம் உங்களோட ஃபேஸில் இல்லை உடம்புல எங்கேயுமே படாத அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இதை நான் கீழே மூவ் பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அப்படியே கொண்டு வந்து கீழே ஃபஸ்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி 2வது இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஃபேஸை வந்து மறைக்காத அளவுக்கு, ஃபேஸு உங்களோட உடம்புல எங்கேயுமே டச் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஈஸியாக கையிலே மூவ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறா ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸு எங்கேயாவது இப்போ என்னோட ஸ்டில்லுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்டில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஈஸியாகவே மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறேன்னு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.